நன்றி நன்றி அதிபர் அவர்களே, நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே, வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நேரம் எம்மை இதுவரைக்கும் எம்மை இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மூத்தோர் மாண்பு போற்றும் மாதமும் சமூக ஒன்றிணைக்கும் ஆண்டையும் நினைத்தபடி இன்று வியாழக்கிழமை 20ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு முதல் ஆரம்பமாக இருக்கிறது மும்மத சிந்தனை. அதன் பின்னர் பொறிச்சொல், இளையோர் கவியரம்பு, உரையரம்பு, கவிதை நேரம் இணைந்து கொள்ளும். நேரம் இருக்கும் அன்பு உறவுகளே, நீங்களும் இணைந்து கை கொடுத்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் கொஞ்சம் நேயர்களுக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் வர முடியாத நிலையில் இருப்பதால் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கரம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு மும்மத சிந்தனையுடன் ஆரம்பித்துக் கொள்வோம். உற்சாகமான வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, வணக்கம். வணக்கம் அறிவியலர்களுக்கும் செல்வியர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று 9வது நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் உடைய சிலுவையை கொண்டு எங்கள் உள்ளத்தை மீட்டச்சித்தீரே சுவாமி. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். சிலுவையின் மரம் தாங்காது, நடக்க பலனின்றி மீண்டும் விழுகின்றார். எமது தேவையற்ற சொல்லும் செயலும் மற்றவர்களை கீழே விடச் செய்கிறது. கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்வில் வரும் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு யாவரையும் புண்படுத்தாமல் வாழ வரம் தாரு. எங்கள் பேரி தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரி தயவாயிரும். மற்ற விசுவாசுடைய ஆத்மங்கள் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். 3ஆம் முறையாய் விழுகையிலே காலூன்றி நடந்திடமே நொந்தி. 3ஆம் முறையா விழுகையிலே காலூன்றி நடந்திடமே நொந்தி. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி, நன்றி. அடுத்ததாக டேவிட் அண்ணா, வணக்கம். இயேசுவே என் தெய்வமே, மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, மேல் மனமிரங்கும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்கின்றது திருப்பாடல் 1. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்கின்றது திருப்பாடல் 1. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி செல்வி நித்தியானந்தன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி நன்றி. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழ்வோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். தவக்கால சிந்தனையின் கருப்பொருளாக இறைவாக்கினர் எரேமியா ஆகமத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 18 இருந்து 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும்
வாருங்கள் எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறை வாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்லுவதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்லுவதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கு இருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்லுவதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய சிந்தனைக்கு கவிதையாக பாட்டாக: மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள், மகாராஜா வருகிறார் மனம் திரும்புங்கள். மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள், மகாராஜா வருகிறார் மனம் திரும்புங்கள். அக்கினியும் பூகம்பமும் திரும்ப போகுதே, அக்கினியும் பூகம்பமும் திரும்ப போகுதே. அக்கறையாய் சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள், அக்கறையாய் சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள். மனிதரே மனிதரே மனம் திரும்புங்கள், மகாராஜா வருகிறார் மனம் திரும்புங்கள். மகாராஜா வருகிறார் மனம் திரும்புங்கள். இன்றைய வாழ்த்துளியாக: ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பெறு பெற்றோர். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 31 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் விலை உயர்ந்த ஆடையும் மெல்லிய உடையும் அணிந்து நாள்தோறும் ஆடம்பரமாய் விருந்தாடுவான். அவனுடைய வாசலருகே லாசர் என்னும் ஏழை ஒருவன் கிடந்தான். அவன் உடலெல்லாம் ஒரே புண்ணாக இருந்தது. அவன் அப்பணக்காரனின் பந்தியில் சிந்தினவற்றை கொண்டு பசியாற்ற விரும்பினான். நாய்கள் கூட வந்து அவனுடைய புண்களை நட்கும். இந்த ஏழை இறந்தான். வானதூதர் அவனை தூக்கிச் சென்று ஆபிரகாமின் அருகிலேயே அமர்த்தினர். பணக்காரனும் இறந்தான், புதைக்கப்பட்டான். அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகையில் ஏறெடுத்து பார்த்தான். தொலைவில் ஆபிரகாமையும் அவர் அருகிலேயே அமர்ந்திருந்த லாசரையும் கண்டான். தந்தை ஆபிரகாமை, என் மீது இறங்கி லாசர் தன் விரல் செய்யும்படி அவனை அனுப்பும், நான் இந்நெருப்பில் வேதனைப்படுகின்றேன் என்று கத்தினான். ஆபிரகாம் அவனை நோக்கி, மகனே, வாழ்நாளில் உனக்கு இன்ப சுகமே கிடைத்தது, லாசருக்கு துன்ப துயரமே கிடைத்தது. இதை நினைத்துப்பார். ஆனால் இப்பொழுது அவன் இங்கே ஆறுதல் அடைகின்றான், நீயோ வேதனைப்படுகின்றாய். அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பாதாளம் ஒன்று அமைந்துள்ளது. எனவே இங்கிருந்து உங்களிடம் கடந்து வர ஒருவன் விரும்பினாலும் முடியாது, அங்கிருந்து எங்களிடம் தாண்டி வருவதும் கிடையாது என்றார். அதற்கு அவன், தந்தையே, அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டுகின்றேன். எனக்கு சகோதரர் 5 இருக்கின்றனர், அவர்களும் இந்த வேதனை களத்துக்கு வராதபடி அவன் எச்சரிக்கட்டும் என்றார். ஆபிரகாமோ மறுமொழியாக, அவர்களுக்கு மோயிசனும் முறை வாக்கினர்களும் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவனோ, அப்படியென்று தந்தை ஆபிரகாமே, இறந்தோரிடம் இருந்து யாராவது அவர்களிடம் சென்றால் மனம் திரும்புவர் என்றார். அதற்கு அவர், மோயிசனுக்கும் முறை வாக்கினர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் இறந்தோரிடமிருந்து ஒருவன் உயிர்த்தெழுந்தாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக:
இன்றைய தவக்கால சிந்தனைக்காக இன்றைய நமது திருச்சபை இந்த அழகான லூக்கா எழுதிய இந்த நற்செய்தியை நமக்கு தந்திருக்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏழை எளிய மக்கள் ஒரு புறம், பணக்கார வர்க்கம் ஒரு புறம். இந்த பணக்கார வர்க்கமானது உலகத்திலே மாபியா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாபியாக்கள் இந்த ஏழை மக்களின் பணங்களை சுரண்டி அவர்களை காலனித்துவ நாடுகளாக்கி அவர்களுடைய மண்ணிலே உள்ள அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து தாங்கள் அனுபவித்துக் கொண்டு இன்று அதை அனுபவிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்நிய படையெடுப்புகள் ஒரு பக்கம் அதை நினைத்த வண்ணமாக நாம் எவ்விதம் வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த ஐரோப்பிய மண்ணிலே இருக்கக்கூடிய அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே திருச்சபை நமக்கு இந்த பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு எடுத்து தருகின்றது. ஏழை இறந்தான், அவன் நேரடியாக மோட்சத்துக்கு சென்ற ஆபிரகாமும் பக்கத்திலே இருக்கின்றான் என்று சொல்லி இந்த நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. பணக்காரன் இறந்தான், புதைக்கப்பட்டான், அவனுடைய ஆன்மா நரகம் சென்றது, அங்கே வேதனை கடலில் மூழ்கின்றான் என்று சொல்லி மேலுமாக இந்த இரண்டு பேரையும் சேர்த்து நமக்கு உதாரணமாக தந்திருக்கின்றது. ஆம், எம் அன்பான இறைமக்களே, நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம்? தவக்காலம் நமக்கு 40 நாட்களாக ஒதுக்கி தந்திருக்கின்றது. ஒரு பக்கம் எமது இஸ்லாமிய சகோதரர்கள், அவர்கள் ஒரு பக்கம் நோன்பிருக்கின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபை ஒரு பக்கம் கத்தோலிக்க மக்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே எமது ஜூத மக்கள் அவர்களும் நோன்பு இருந்து கொண்டிருக்கின்ற காலம் இதுவாகும். ஆகவே 3 மதத்திற்கும் எந்த விதமான இடைவெளியோ வேறுபாடோ கிடையாது. இருந்தாலும் அந்த மோயிசன் கொடுக்கப்பட்ட கட்டளைகளின் படியே என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த 3 மதங்களும் தங்களுடைய பாவங்களுக்காக பொறுத்தல் இருந்து இவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இயேசு நற்செய்தியில் சொன்ன உவமையில் செல்வம் பெரும்பாவி என்றோ லாசர் புனித வாழ்ந்தார் என்றோ சொல்லப்படவில்லை. இவ்வுலகில் லாசர் இன்னல்களை மட்டுமே அனுபவித்தார், மறுவாழ்வில் ஆறுதல் பெற்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இவ்வுலக இன்னல்கள் சில நாட்கள் தான், அது தொடர்ந்து முடிவில்லா மகிழ்ச்சி நமக்கு காத்திருக்கின்றது. உலக வாழ்வு 100 ஆண்டுகள் மட்டுமே, ஆனால் விண்ணக வாழ்வோ 100, 1000, லட்சம், கோடி என்ற கணக்குகளுக்கு அப்பாற்பட்ட நித்திய நிரந்தர வாழ்வாகும். மேலும் இந்த உவமை நரக வேதனையை வெளிப்படுத்துகின்றது, தெளிவுபடுத்துகின்றது. லாசரின் விரல் நுனியின் தண்ணீருக்கு செல்வந்தன் இறைஞ்சினான். அத்தகைய கொடிய வேதனையில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு கொடிய சிலுவை மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார். இவற்றை நாம் கண்முன்பாக வைத்து மன்னக வாழ்வை இறைவனுக்கு உரிய விதத்தில் வாழவும், தவக்காலத்தை ஏற்று தவமுடன் வாழுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, மேல் மனமிரங்கும். இத்தவக்கால சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிசையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாளிலே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமக்கு தொகுத்து தரும் தங்கை திருமதி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும், நமது அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி செல்வி அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். மூன்றாவது இருக்கின்றது. சிறப்பான சிந்தனை இருந்தது, மிக மிக சிறப்பு. நன்றி அண்ணா. என் சிந்தனையை நீங்கள் தான் சுவைத்து பார்ப்பீர்கள், நன்றி, இறைவனுக்கு நன்றி. ஆமாம், நன்றி. அடுத்ததாக ஜேம்ஸ் அல்ஸ்டன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்த திருமதி ராஜினி அல்போன்ஸ், திரு பாலன் வேலு பிள்ளை, திரு டேவிட் ஆண்டனி அவர்களோடு இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இதன் ஒளியூட்டி இருக்கின்ற டிவி நிறுவனத்திற்கும் வாழ்த்து கூறுகின்ற இந்த வேளையிலே இன்றைய தினத்திலே ஒரு சிந்தனை ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதாவது கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு இயேசு கற்பித்த செபம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த செபத்திலே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற அந்த செபத்திலே மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பது போல் என் குற்றங்களை மன்னித்தரலும். நான் மற்றவருடைய குற்றத்தை மன்னிக்கவில்லை என்றால் இறைவன் என்னுடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டார். ஒரு பெரியதொரு நிகழ்வு ஒன்று எடுத்து காட்டப்படுகிறது. ஒருவர்
இல்லத்திலே படுத்திருக்கின்றார். அவரை இயேசு வந்து துயில் எழுப்புகிறார். என்ன என்று கேட்கின்றார். நான் ஒருவரை கூட்டி வந்திருக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கின்றார். பின்னாலே இயேசு அசைந்தவுடன் அவருக்கு முன்னே தெரிந்த முகம் அவரால் முற்றுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவருடைய முகம். இயேசுவே, இவரை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? இயேசு சொல்றார், நீ என்னை ஏற்றுக்கொள்றாயா? ஓம் என்று சொல்லுகின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று நாம் பல விடயங்களை செய்கின்றோம். பசி பசி என்று நாம் பலருக்கு நாம் வாழ்வளிக்கின்றோம். அந்தோனியார் கோயிலே போய் நான் பார்த்த பொழுது, இந்த இலங்கைக்கு சென்ற பொழுது அந்தோனியார் கோயிலே நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் கையேந்தி நின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுக்கப்படுகிறது. பிறகு அவர்களை மானிப்பாய் அந்தோனியார் கோயிலே கண்டேன். அங்கும் இதான் நிலைமை. நான் நினைத்தேன் என்னுடைய ஆடையை களைந்து விட்டு இவர்களைப் போல் இருந்தால் சீவிக்கலாம் என்று. உண்மையிலே என்னவென்று சொன்னால், நாம் உண்மையாக நிதி இல்லாதவர்களை மறந்து விடுகின்றோம். ஏதோ நாம் பகிரங்கமாக நாம் செய்வதற்கு அவர்களுக்கு நோட்டு கொடுக்கின்றோம். உண்மையாகவே நிதி இல்லாதவர்கள் கேட்கக்கூட வெட்கப்பட்டு அருகிலிருந்து பல அலுவல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் சிந்திப்போம், அவர்களை தேடி கண்டுபிடிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம். அதுதான் உதவியாக இருக்கும். ஏழைகள் என்று சொல்லி இங்கு பிச்சை எடுப்பவர்கள் அவர்களை குறைவாக சொல்லவில்லை. ஆனால் அவர்களை நாம் கவனிக்கின்ற அந்த வேளையிலே ஒன்றுமே பேசாமல் அந்த குழந்தைகள் கழுக்கு படிந்த உடைகளோடு பாடசாலைக்கு வருகின்றார்கள். படிப்பதற்கு புத்தகம் இல்லை, ஆனால் நன்றாக படிக்கின்றார்கள். அவர்களை உற்று நோக்கி அவர்களை யாரென்று அறிந்து உதவி செய்வதற்கும் மன்னிப்பதற்கும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இன்றைய நாளிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்குகின்றவர்கள், இன்றைய தினத்திலே திதி என்ற பெயரிலே இறந்தவர்களுக்காக கரம் குவித்து நிற்பவர்கள், இன்றைய தினத்திலே இந்த தளத்திலே நாம் இறைவனுடைய பணியை செய்கின்றோம் என்பதை புரியாமலே தங்களுடைய பணியை செய்வதனாலே இந்த தளம் ஒளிர் வீசுகின்றது. இந்த தளத்திலே அவ்வாறு இயங்குகின்ற ஒவ்வொருவரையும் இறையாட்சியின் அருள் நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மிக அழகான ஒரு சிந்தனை. பல கருத்துக்களா இருந்தாலும் அது பல இதை சிந்திக்க வச்சிருந்தது. நிறைய பேர் இந்த தவறை செய்கிறோம். அது எனக்கு இப்பொழுது நீங்க சொல்லும் பொழுது அது கிளிக் பண்ணி கிடந்தது. நாங்கள் தப்பு செய்து போட்டு நாங்கள் மற்றவர்களைத்தான் குற்றம் சொல்லுவோம். ஆனால் அந்த தப்பை நாங்கள் முதல் உணர்ந்து போட்டுத்தான் அடுத்தவன் தப்பு செய்கிறதை சொல்ல வேண்டும் என்ற மாதிரி அந்த கருத்து இருந்தது. மிக மிக சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. டேவிட் அண்ணா, அடுத்தது பாலன் அண்ணா, வணக்கம். இனிமையான காலை வணக்கம். அது அன்பான சகோதரி திருமதி செல்வி நித்யானந்தன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். நன்றி சகோதரி. அப்படி முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன். இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 477 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 40 50 முடிய. புதிய ஏற்பாட்டில் 92வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு திரும்பி வந்த போது
ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுகமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுகமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். என் தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா நன்றி சொல்லுவோம் நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா என் ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா எம் ஏசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவோம் நீ செய்த நன்மை எண்ணியே. தடுமாறும் போது நீர் தாங்கினீர் ஐயா, நாம் தடுமாறும் போது நீர் தாங்கினீர் ஐயா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, நான் தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. அப்பா 2009ஆம் ஆண்டு கொடிய நோயினால் மனைவி வேதனைப்பட்ட நேரத்தில் தவித்து நின்ற போது அழாதே என்று சொல்லி மனைவிக்கு பரிபூர்ண சொந்தம் கொடுத்தீங்க ராஜா. எப்படியப்பா நான் மறப்பது? நான் தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, நான் தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவோம் நீர் செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, நான் கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மை எண்ணியே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ராஜா. நன்றி 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 அண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த கிருபைக்கான அனுப்பிச்சுட்டேன் ராஜா. அப்பா எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வெற்றிப்பு அனுப்பி ஆசிர்வதிங்க. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே, சோத்திரம் நன்றி சொல்றேன் ராஜா. மற்றும் தகப்பனே, பிள்ளைகள் பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்ற எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ
எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு அணுவினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்து ஒளி ஜபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ கொள்ளை நோய்களோ ஏற்படாமல் இருந்தாப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பாக எடுத்த ஒளி ஜபிக்கிறேன் தாப்பனே. அதற்காக நினைச்சு வந்தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் உணவெல்லாம் உங்களது பாதுகாப்பின் கரம் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்த ஒளி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நினைச்சு வந்தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பிதங்க பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிரியக்க ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாவலாவற்றையும் கழுவி ஆசிரியக்கமைக்கான நன்றி செலுத்தி வந்தாப்பனே. மற்றும் பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவரை நீங்கள் தினமும் ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொல்லி இயேசு நாமத்தில் எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மிக சிறப்பு, மிக சிறப்பு. சிறப்பான பாடலாக இருந்தது. நன்றி அண்ணா, நன்றி. அடுத்து நேவிசக்கா, வணக்கம். நேவிசக்கா, வணக்கம். வந்துவிட்டேன். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி செல்வி நித்யானந்தன் அவர்களே. எப்படி வணக்கம்மா. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லோரும் வந்து விட்டார்களா? ஆமா, நீங்கள் தான் இப்பொழுது. ஜெயாக்காவ இல்லை, நீங்கள் தான். நீங்க கதிரையில இருக்காம வாங்கல ஏறி நின்று சொல்லட்டா. நன்றி, வணக்கம். உங்களை ஏறி நின்று சொல்ல சொல்லி இருந்தார் அதிபர். என்னண்டு? உங்களை மேசையில ஏறி நின்று தான் இன்றைக்கு சிந்தனை சொல்லணும். ஏனா தெரியாது, வாத்தியார் சொல்லி இருந்தார். நாங்கள் மாணவர்கள் உங்களுக்கு அதை சொல்லுகிறோம். ஐயோ, எனக்கு என்னத்துக்கு தெரியலையே. நான் என்ன சொல்றேன்? கூட சொல்றேன்னா குறைய சொல்றேன்னா என்னத்துக்காக தெரியும்? எனக்கு அதை தெரியாது. சரி, நீங்கள் கூடவோ குறையவோ சொல்லுங்க. லிமிட்டா சொல்லுங்க. லிமிட்டால இன்றைக்கு நான் எழுதி வச்சுட்டு சொல்றேன். என்னப்ப தெரியல. அனைவருக்கு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, என்னுடைய இறை வார்த்தையின் அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனையும் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனையின் தொடர் இன்று 1527 என்றும் கூறிக்கொண்டு 1620 தெரியல மார்கழி இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். வலுவற்ற மனிதரில் நம் வலிமையை காட்டுவதும் வலுவற்ற மனிதரை கண்டும் காணாமல் இருப்பதும் தவறு என்றும் சுட்டி காட்டுகின்றது இன்றைய இறை வார்த்தைகள். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவு ஓரிடத்தில் ஓர் கண்ணாடி உடைந்து சிறு சிறு துண்டுகளாக சிதறி கிடக்கின்றது. வானத்தில் இருக்கும் ஒரே நிலா எல்லா கண்ணாடி துண்டுகளிலும் தெரிகின்றது. அது போலவே கடவுள் ஒருவர் என்றாலும் அவரின் பிரதிபலிப்பான இறை சாயல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டு. இதனை உணர்கின்ற மனிதன் இறைத்தன்மை உள்ளவன் ஆகின்றான். இதனை சிந்திக்க இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. இன்றைய நவீன கலாச்சாரங்களும் சமூக வலைத்தளங்களும் மனிதனை தனித்தனி தீவுகள் ஆக்கிக் கொண்டு இருக்கின்றன. தனித்தீவுக்குள் நுழையும் மனிதன் தான் என்கின்ற வளையத்தினுள் சிக்கிக் கொள்கின்றான். தன்னலத்தில் வீழ்கின்றான். அடுத்தவர்களை நினைக்காமல் தன் சுகம் நினைப்பான். அடுத்தவர் பற்றிய அக்கறை அவனிடம் சிறிதும் இருக்காது. விலை உயர்ந்த ஆடை, இன்சுவை விருந்து, இன்பமான வாழ்க்கை என்று பகல் கனவிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார். இன்றும் சில பணக்காரர்கள் பல ஏழைகள் நம் மத்தியிலும் வாழ்கின்றார்கள். இதனை நாம் அறிந்திருக்கின்றோமா? அறுசுவை உண்டி அமர்க்கள கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம், இல்லாமை போதாமை என்ற நிலையில் பலர் நம்பிக்கை இழந்து வலுவற்றவர்களாக எத்தனை மக்கள் நம்மை சுற்றி. நாம் நம்மை சுற்றி பார்க்கின்றோமா? இதை சிந்திக்க இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. வறுமையில் வாடுபவர்கள், வருத்தத்தில் இருப்போர், ஆறுதல் தேடி அலைவோர் அனைவரையும் நம் நண்பர்கள், நம் சகோதரர்கள் என்ற மனம் கொள்வோம். இந்த சிந்தனையை நம் மனதில் இருத்திக் கொண்டு இயேசுவின் பின்னால் நாங்கள் செல்வோம். இந்த சிலுவை பாதையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் 8வது நிலை. எங்கே சுமந்தே போரே சிலுவையை, எங்கே சுமந்தே போரே பொங்கும் பகைவராலே
அங்கம் நாடு நடுங்க எங்கே போரி. ஆடுகளின் பாதையில் 8ஆம் நிலை. திவ்ய தேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. ஆறுதல் அளிக்க வந்த பெண்களுக்கு இயேசு அறிவுறுத்துகின்றார். லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 23ஆம் வசனம் 27 28 முதல். அப்பொழுது ஜனங்களும் அவருக்காக புலம்பியலும் பெண்களும் பெருகி கும்பலாய் அவரை பின் சென்று போனார்கள். இயேசுவோ அவர்கள் பக்கமாய் திரும்பி, எருசலேம் நகர பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். சிலுவை பயணத்தில் தன்னோடு வழிநடந்த பெண்களில் பலர் கதறி அழுது கொண்டு வருகின்றார்கள். இவர்களின் கவலையும் இவர்கள் வடிக்கின்ற கண்ணீரும் தனக்காகத்தான் என்று அறிந்து கொண்ட இயேசு அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார். இயேசு குற்றமற்றவர் என்பதை இந்த பெண்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் அறிந்திருக்கின்றார்கள். ஒரு நேர்மையாளனுக்கு இந்த நிலை வர வேண்டுமா என்று உள்ளத்தில் அவர்கள் சிந்தித்தது கண்களில் வெளிப்பட்டது. அநீதியை தட்டி கேட்கும் நிலையில் அவர்கள் அன்று இல்லை. சமூகத்தில் அங்கீகாரமோ அவர்களின் கையில் அதிகாரமோ இருந்திருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் அழுகைக்கு பதில் ஆர்ப்பாட்டத்தில் குதித்து இருப்பார்கள். அக்கிரமக்காரர்களின் குரல் வலையை நெறித்திருப்பார்கள். தங்களின் முழு பலத்தையும் காட்டி இயேசுவை விடுவித்திருப்பார்கள். அன்றைய யூத சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த உரிமையும் இருந்திருக்கவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததும் இன்று இயன்றதும் அழுகை மட்டுமே. அதை கூட வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அன்று உரிமை இருந்ததில்லை. வெளிவேடக்காரர்களைப் போல மேலோட்டமாய் கிறிஸ்துவின் பாடுகளை நாங்கள் தியானிக்கின்றோம். ஆனால் மனம் திரும்புகின்றோமா? எத்தனையோ முறை பிறருக்கு இடரலாக பாவம் செய்கின்றோம். அந்த நேரங்களில் உம்மை கசையால் அடிக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோமா? பரிவும் பாசமும் நிறைந்த இயேசுவே, பாசாங்கு நிறைந்த எங்கள் பக்தியை நினைத்து நாங்கள் வெட்கப்படுகின்றோம். எருசலேம் பெண்களுக்கு நீர் உரைத்ததை கேட்டு எங்கள் உற்றார் உறவினர்களின் பாவங்களுக்காக வருந்தி பரிகாரம் செய்ய ஆசிக்கின்றோம். உம்மை நிலைத்திருக்க எங்கள் எண்ணங்களை சீர்படுத்தும். எங்களுக்கு மன்னிப்பையும் ஆறுதலையும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் என்று நித்திய சாந்தி அடைவார்களாக என்று வேண்டிக் கொண்டு, புண்ணிய ஸ்திரீகள் புலம்பியாளும் வேளை தேறுதல் கூறி நீரும் நேச கண்ணீர் சோரிந்து எங்கே போரி. இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும் என்று வேண்டிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஒங்கி விளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் நலமாக சந்தோஷமாக வாழுங்கள் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் பாட்டு படிக்க எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்ற பாட்டு தான் வந்தது. மற்றது நீங்களும் பாலன் அண்ணாவும் அந்த சிந்தனை சொல்லும் பொழுது ஜனம் என்று சொல்லி இருந்தீர்கள். அதை நீங்கள் மாற்றி சனம் என்று சொல்லலாம் தான். ஜானா உச்சரிச்சு தான் வந்தீங்கள். அவரும் அப்படித்தான். ஆமாம் ஆமாம். இல்ல, இது எந்த கருத்து, அது உங்களோட புத்தகத்தில் அப்படி இருக்கலாம். நீங்கள் அப்படி சொல்லலாம் என்று நான் நினைச்சேன், அதான் கேட்டேன். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க இல்ல சொல்லும் பொழுது ஜனமண்டு தான் வந்திருந்தது. அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தா பாலனாவும் அப்படித்தான் சொல்லி இருந்தேன். நியமிய சிறப்பு. இன்றைய தினம் கிறிஸ்தவ நற்சிந்தனைகளோடு இணைந்தவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ஜேம்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து,
டேவிட் அண்ணா அவர்கள் பிரான்சிலிருந்து, பாலன் அண்ணா அவர்கள் இங்கிலாந்திலிருந்து, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பிரான்சிலிருந்து உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவித்து தொடருங்கள். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். யாராவது பொது சிந்தனையோடு இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். யாரும் பொது சிந்தனை என்னோட வரமாட்டார்கள். நானும் கேட்டிருந்தேன், மிகவும் சிறப்பாக இருந்தது. தாயகத்துல கண்ட அந்த இது நினைவுகள், அந்த எல்லோரும் அந்த காசு வாங்குற இது நானும் உண்மையில் நேரடியாக அவர் சொல்லும் பொழுது பல இடங்களில் அது நடக்கிறது. ஒரு இடத்தில் வாங்கி போட்டு இன்னும் ஒரு இடத்திலும் போவார்கள். அதே ஒரே அவர்கள் மற்ற இடத்திலும் போவார்கள். வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் எல்லா ஆலயங்களுக்கு முன்னாலேயும் அந்த இங்கும் இருக்கிறது. ஆலயத்துக்கு முன்னாலே கையேந்துபவர்கள் இருக்கிறார்கள். சிலர் போடுவார்கள், சிலர் போட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய பின்னணியை பார்க்கும்போது மிகவும் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். பென்ஸ் கார்ல வருவார்கள். நாங்கள் பென்ஸ் கார்ல வருவார்கள். நல்ல அழகாக உடை உடுத்துக்கிட்டு ஆடைகள் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாதிரி மேக்கப்போட வழியில சுத்தி திரியறதையும் பார்த்திருக்கிறோம். ஆனா கையேந்துவார்கள். அவர்களுக்கு கொடுக்கறது சரி கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு கொடுக்க கூடாது. என்னன்னு சொன்னா அவர்கள் இப்படி எடுத்துக்கொள்ள ஆனால் தெரியாத வந்து கார்களை வேற இடத்துல விட்டுட்டு ஊத்த உடுப்ப போட்டு கொண்டு வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி அவர்கள் பிறகு போவார்கள். அத பேங்க்ல காசை சேவ் பண்றது நிறைய இருக்குது. இப்ப எங்கட கோயில எல்லாம் வந்து பிச்சை எடுக்கிற ஒரு பெண்மணியா பல இடங்களிலும் நான் காண்றது. அவருடைய அந்த ஆடம்பரங்களும் அந்த உட பாவனைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த பிச்சை கொடுக்கறதுக்கு மனம் வராது எங்களுக்கு. இவர்களை விட எத்தனையோ வறியவர்கள், உண்மையிலேயே வறியவர்கள் இருக்கிறார். அவர்களே கொடுக்கலாம். ஆனா சேர்ந்து கொடுக்கும்போது எங்களோட காசைத்தான் கொடுக்கணும்னு இல்லை. எத்தனையோ அறியாமையில நானும் கடந்த முறை போகும்போது நல்லூர், நைனாதீவு அந்த பகுதி போடும் போதெல்லாம் நிறைய பேர் இருக்கு. எத்தனை பேருக்கு கொடுக்குறோம். கொடுத்து கொண்டே போக வேண்டியான். அப்படியே ரெண்டு பக்கமும் வரிசையா இருக்கிறார்கள். அது போல நல்லூர்லயும் வெளியில வந்தா நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் சில பேருக்கு பார்த்துதான் கொடுக்குறது. ஆக ஏலாது அப்படி என்று சொன்னா கையில காசை அப்படியே உற்பத்தி கொடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்காக இல்ல, தேவையில்லாம சும்மா எல்லாம் நல்லா இருக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் இப்படி ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்கிறது. யாரும் வெளிநாட்டில் இருந்து போய்விட்டார்கள் என்றால் சொல்லவும் கூடாதுதான். ஆனா மனவருத்தத்துக்குரிய விடயம், ஒரு தடவை இப்படித்தான் ஒருவர் கை இயலாதென்று வந்தார். அது வேற ஒரு வீட்டுக்கு போன இடத்துல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த வீட்டுல வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார்கள். அப்ப வந்த உண்மையில கை இயலாதண்டு போட்டு நான் கொஞ்சம் கூட காசை கொடுக்க சொல்லி அக்காவிடம் கொடுத்தேன். அக்கா கொடுங்கக்கா, பாவமா கிடக்குதக்காக. ஆனா அவர்கள் என்னன்னா அதை தண்ணி அடிக்கிறார்கள். என்ன அந்த காசு அது ஏனென்றால் அப்ப வரும் பொழுது சொல்லி சொன்னார் அக்கா, அவர்கள் ஒரு மனம் அடிக்குது அப்படியே. ஆனா சில உறவினர்கள் கூட, வெளிநாட்டுல உறவினர்கள் கூட, நான் பொது நேரத்துல பாத்துருக்கேன். உறவினர் அக்கா, எங்க தங்கச்சி முறையான ஒரு பிள்ளைதான், உரத்து உறவு வரும். அப்ப அக்கா வந்துட்டீங்களா அக்கா பாத்துட்டு இந்த குரம் பாடுறது, தன்னோட குரம் பாடுற அக்கா, அந்த கண் எனக்கு ஆப்ரேஷன் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். கண் ஆப்ரேஷன் செய்யணும். ஒவ்வொரு முறையும் போனாலும் கண் ஆப்ரேஷன் செய்யணும் அந்த காரணத்தை தான் சொல்லுவேன். அப்ப நான் ஒவ்வொரு முறை போனாலும் கொடுக்கறது காசு. அப்ப இந்த முறை வந்தா நான் இணைஞ்சு பாரு, நான் இந்த முறை நான் யாருக்கும் கொடுக்குறாங்கன்றதில்ல, எங்களை வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்து தான் வந்தது. அப்ப நான் கண்ணனால சாப்பிடலக்கா, கண்ணனால பசிக்குது. ஆனா அப்ப நான் சரி வான்னு சொல்லி சாப்பாடு தாரம்பான்னு சொல்லி ஊசிங்களை ஊட்டிட்டு பின்னால வச்சு வீசி எடுத்து சாப்பாடு கொடுத்தா இப்ப சாப்பிட்டான். கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் இன்றைக்கு தான் நல்ல ருசியா சாப்பிடுறேன்னு சொல்லி சொன்னான். பிறகு என்னோட சொன்ன அக்கா அது வந்தாவா வந்தாவா வந்தா என்ன சொல்லி ஒவ்வொரு முறையும் இப்படி தாங்க, எல்லா வீட்டுலயுமே இப்படி தாங்க, நல்லா இருக்கிறாங்களா அந்த குடும்பம், பிள்ளை நல்ல வசதியா இருக்கிறாங்க. கொடுக்காதீங்க, நீங்க இப்படியானாக்களே கொடுக்காதீங்க. எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, ஆனா சிஸ்டம் மாதிரி வச்சு எத்தனையோ பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு கொடுங்க, உங்களோட உடுப்புகளை அவங்களுக்கு கொடுங்க, அது பிரயோசனமா இருக்கும். இப்படி நம்மளோட சொந்தமா இருந்தாலும் வந்து கேட்டா கொடுக்காதீங்க. அவரும் நல்லா இருக்கிறாங்க, கொடுத்தா நமக்கு தான் பாவம்னு சொல்லி.
அப்ப அப்படி ஏமாத்துறவர்கள் இருக்கிறார். இல்ல சிலதுகளை நாங்கள் பார்க்கவும் முடியாம கிடக்கு. இன்னும் ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த பொல்லு தேவைப்பட்டது. அவர் ஆபரேஷன் செய்திருந்தவர். அப்ப நான் அவன் மனுஷி வந்து அரிசி இடிக்கிறவங்களுக்கு அப்ப பாவம் அவன் இது கதைச்சா போல. பின்ன நான் என்ன சொன்னேன், காசை இதாண்டு ஓட்டு சொன்னா பொல்ல வாங்கி கொடுங்க, அவர்கிட்ட கையில காசு கொடுக்க விட ஏன்னா அவரும் தண்ணி அடிக்கிறவர். அப்ப பொல்லு அதுக்கு அது காசு கொடுத்து அதையும் வாங்கி சாப்பாடு கொடுக்க சொல்லி கொஞ்சம் காசு கையில கொடுத்தேன். பிறகு தண்டு பார்த்தா பிறகு நான் திரும்பி 2ஆம் தடவை நான் போகும் பொழுது திரும்பி அந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் வீடு தேடி வந்த சரியான வரி என்னட்ட நன்றி சொல்றதுக்கு வந்தவராமண்டு. நான் ஓடி போலிச்சுட்டேன். நான் சொன்னேன், ஐயோ நான் எனக்கு ஒரு மாதிரி கிடந்தது. ஏண்டா நடக்க இல்லாமல் வர்ற அந்த பொல்லு அதி பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஒரு இதுக்கு தானியன்னுதான் நாங்கள் நினைக்கிறோம். அதுகள் இப்படி இதன்னா பிறகு அடுத்த வருஷம் போய்க்குள்ள ஆள் முடிஞ்சது. ஏமாத்துறாக்கள் கூட இருக்காங்க. இங்க இருந்து புறாக்கள் ஏமாத்துறது இல்ல ஆக மோசம். வெளியில இருந்து வந்த உடனே வீடு தேடி காசுக்கு பிச்சை வேண்டு சொல்லி என்ன சாமா என்ன அது இல்லையா இது இல்லையா அது வாசன திரவியங்கள் கொண்டு இல்லையா வாசன திரவியங்கள் அது கொடுத்தாலும் அது மாக்கானது கேட்பாங்க. மாக்கானது இங்கேயே சரியானது இல்லை. அப்ப நாங்க இங்க பாதிக்கிறதே எங்களுக்கு அது ஒரு மாதிரி தான். இப்ப சரியான இல்லை அந்த செண்டெல்லாம். அப்ப நாங்க அந்த மார்க்கெட்ல இருக்கிறது நல்லதுதான் மார்க்கெட்ல கொடுத்தாலும் அது அவங்களுக்கு இப்ப கண்டுட்டாங்க. அவங்க பாவிச்சு கண்டுட்டாங்க. அப்ப அதை எங்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. நீங்க வாங்கி பாவீங்க அதை எங்கிட்ட. நாங்க எங்களுக்கு 1-2 நாங்க கொண்டு வரது இல்லை. ஒருத்தருக்கு மட்டும் நாங்க கொடுக்க போறது இல்லை, பல பேருக்கு கொடுக்கணும். அப்ப நாங்க எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க கொண்டு போய் எல்லோருடைய மகளை வைக்கிற மாதிரி தான் நாங்க கொடுக்க வேணும். அப்ப நாங்க விலை உயர்ந்ததை கொண்டு போனா நாங்க ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு கொண்டு போய் அங்க கொடுக்க வேணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இல்லை, சந்தோஷத்துக்காகத்தான் நாங்க கொண்ட கொடுக்க போறோம். அப்ப அதை நீங்க நல்ல மனமா எடுத்துக்கொள்ளணும். என்ன ஒரு நல்ல ஒரு செட்டு போத்தல் வாங்குறோம்னா இப்படி சரியான காசு வேணும். நீங்க ஒற்று போத்தல் வாங்குறேன்டாலே. அப்ப அப்படி இருக்கும்போது அவர்கள் அதை எதிர்பார்த்தா எங்களால முடியாது தானே. முடிகிறதான் நாங்க செய்யலாம், முடியாது எப்படி செய்யறது அவங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் அதை சிந்திச்சு செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய அடுத்த முறை போய்க்கல சேனல் 5 ஜிவின்சி அப்படியா நம்ம ஆக்கில வேண்டி கொண்டு போய் கொடுங்க. அதுதான் நல்ல விஷயம். சொத்தெல்லாம் அழைச்சிதான் கொண்டே கொடுக்கணும். ஏஞ்சல் வச்சு அந்த கணக்கு நல்ல செண்டுகள் மாக்கான செண்டெல்லாம் இப்ப 75, 80, 100 யூரோக்குள்ள வருது. 180 யூரோ கூட இருக்குது செண்டுகள். என்ன அப்படி இருக்கும்போது நாங்க அதை கொண்டே கொடுக்க முடியுமா? அதுதான் அதுதானே. நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்யறோம். நாங்கள் தான் கெடுக்கிறதும் நாங்கள் தான். பாவம் வந்து பார்க்கிறது உண்மையில அது சில நேரங்களில் அது அந்த பாவம் வந்து எங்களைத்தான் பழியா போகுது, எங்களைத்தான் ஏறுவது. அதுவும் சென்று நாங்க இங்க வந்து சும்மா ஒரு 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 இதுதான் ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணுவோம். அவர்கள் இப்படி எல்லாம் அடிப்பார்கள். அப்ப நமக்கு மனவிருத்தமா இருக்கும். என்னடா இதுகள் இப்படி அடிக்குது, உடம்பு முழுக்க இப்படி அடிக்குது. நாங்க என்ன செய்வோம், இதுக்குள்ள ஒரு கடிச்சு போட்டு விட்டுருவோம். ஏன்னா அதுல பெருமதி எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்க ஊரெல்லாம் வாசனம் வேணும்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு போனா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி நன்றி. அடுத்ததாக பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். பொறிச்சொல் இன்றைய பொறிச்சொல் பாசறை. டேவிட் அண்ணா வந்திருக்காங்க ஏதோ சொல்றது. டேவிட் அண்ணா ஏதோ சொல்ல வந்தீங்களா? நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பூசைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். ஓகே நன்றி நன்றி அண்ணா. ஓகே நன்றி. பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்பவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். பொறிச்சொல்லோடு. வணக்கம். வணக்கம் ராஜினி. பாசறை இப்ப நாங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுதோ அல்லது விடுதலை இதழில் அந்த பாசறை என்று சொல்லி ஒவ்வொரு குழுவா சேர்ந்து ஒவ்வொரு இடத்திற்கு கிட்ட உள்ள இடங்களுக்கு போறது உண்மையிலேயே அது சந்தோஷமா இருக்கும். அந்த நாட்கள்ல அதையும் பாசறை என்று சொல்லுவார்கள். மற்றது நாங்க பாசறைக்கு அந்த சமமா இருக்கிறதையும் அப்படி சொல்லிவினோம். இப்படி இதே போல இப்படி பாசறையான்னு சொல்லி சமப்படுத்துறதையும் எனக்கு இந்த உதாரணம் தான் தெரியும். பாசறைன்னு சொன்னா நாங்கள் ஒரு இடத்தை தங்குற இடங்களை தான் சொல்றோம்.
பயிற்சி எடுக்கிற பட்டறையை சொல்றது என்ன பாசறை? பயிற்சி பட்டறையும் அதுவும் பாசறைன்றார்கள். ஆமா. இன்னொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் படிப்புக்கோ இல்லாட்டிக்கு விளையாட்டுக்கோ இல்லை என்ன இது கண்டாலும் ஒரு குழுவா போறது தங்குற இடத்தையும் அந்த அதைத்தான் பாசறைன்றது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். பாசறை நான் கேள்விப்பட்டதுகளை சொல்றேன். எழுதியில் 1061 பாம உறவுகளுக்கும் திருநடாம திருமதி வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய பொறிச்சல் பாசறை இன்று 1061 பாசறை. இந்த பாசறை என்று சொல்வது இந்த இராணுவ வீரர்கள் அந்த ஆட்சியாளர் அந்த ஒரு இடத்துக்கு போய் பாசறையில் இருப்பாரு. நிரந்தரமாக தங்கும் இடத்தை பாசறை என்று சொல்லுவார்கள். இராணுவ வீரர்கள் சாரண இயக்கத்தினர் எல்லாம் போய் தங்கும் பாசறை என்று சொல்லுவார்கள். அதாவது அதிகமாக படைகள் தங்குமிடம், பகைவர் நிலத்தில் சென்றிருக்கும் பொழுது தங்கி இருக்கும் இடம். அந்த ஒரு யுத்தத்துக்கு செல்லும் போது ஒரு இடத்துல பாசறை அமைத்து அதில் தங்கி இருப்பார்கள். அது பாசறை என்று தங்கி பகைவர்களுக்கு திட்டம் தீட்டுபவர்கள் உறையும் இடம் என்றுதான் பாசறை சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி பாசறை இல்லை. அவ்வளவுதான் நான் பார்த்த பாசறை. இராணுவத்தினர் தங்குமிடத்தைத்தான் கொடுக்கிறது. பாசறை அமைத்துத்தான் அந்த யுத்த களங்களுக்கு போறவர்கள் பாசறை அமைத்து தங்கி இருப்பார்களாம். மாணவர்கள் தங்குவது, மாணவர்கள் வகுப்புகள்ல கூட்டிட்டு பாசறை என்று சொல்லி தங்குமிடத்தையும் சாரண இயக்கங்கள் தங்குமிடத்தையும். இவருடைய பதிவு நகுலா தில்லத்தேவன் அவர்கள், நீங்கள் பதிஞ்சிருந்தீர்களா இதுல? பொறி இதையும் காணில யூடியூப்ல ஒருக்கா போய் பார்ப்போம். இல்லையாண்டு ஏக்கா லேட்டாத்தான் வருவதாக சொல்லி இருந்த நிகழ்ச்சி நிரல்லையும் இல்லையே, பதிவிலேயும் இல்லை. இந்த ரெண்டும் அதிபர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அருண்குமாரிடம் சொல்லி பொறிச்சொல் பகுதியும் இலக்கிய நேர பகுதியும் நீங்கள் இலக்கிய நேர பகுதியில ஒருக்கா ஜெயம் தங்கராஜா அவர்கள் போன கிழமைக்கு முன்னால பதிஞ்சிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அது இன்னத்துல பதிஞ்சிருந்தாலும் அதுதான் கவிதையில இருந்ததாக்கும். நான் கவிதை பக்கம் போய் பார்த்தேன், அங்க இல்லை. இலக்கிய போன கிழமைக்கு முதல் கிழமை அவர் பதிஞ்சிருந்தார். ஆமாம், பதிவின் திருத்தங்கள் தேடி பார்த்தா இருக்க இல்ல. பொறிச்சலும் பார்த்தா அதுல பொறிச்சலுக்கும் பதிவு அதுல இல்ல. பொறிச்சலும் நமக்கு பார்க்க அதுல வர இல்ல. அது வந்திருந்தா அதுல பதிஞ்சு விட்டுருலாம். என்ன பொறிச்சல்? ஆமாம், இவர் கேட்டுக்கொண்டிருந்தால் இவர் வந்திருக்கலாம். வேற காணி இல்லையோ நிகழ்ச்சி அதுல பார்ப்போம். இல்ல கவியரம்பு தொழில்நுட்பம் பொண்ணுமாளே யாருக்கு தெரியும் விவேகம் மொழியின்றோட உடையரம்பு இல்லை. எனக்கும் அந்த பாசறை என்ற இதுல அந்த முன்னர் காலங்களில் இயக்கங்கள் இருந்த பொழுது அவர்கள் பாசறைக்கு சென்று விட்டார்கள் அந்த பயிற்சி எடுப்பதற்கென்று. அடிக்கடி அந்த வார்த்தையை நானும் கேட்டதுண்டு. மற்றது நீங்கள் சாரணர் இயக்க இதுகள் ராஜினி சொன்ன சமப்படுத்த அந்த இதுவும் நான் இன்றுதான் பாசறை என்றதுக்கு அறிந்திருந்தேன். வேற பாசறை என்றதுக்கு பேச்சு வழக்கு சொற்கள் வேற அந்த அகராதி சொற்கள் பெருசாக இருக்காது. என்ன என்று சொல்லி நான் தேடி பார்த்தா இல்ல. ஓகே, எனக்கும் தெரியல. சரி, அடுத்ததான் நாங்கள் பிள்ளையருடைய உரையரம்பு வாசிப்பெரம்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். நிரப்பவும் வாசிப்பெரும்புக்கு எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டு இருந்துட்டு ஓடி வாருங்கள். நீங்கள் நான் வெளியில போறீங்களா? அந்த கெமைண்டக்கு அந்த போமல் கொண்டே கொடுப்போம். ஓகே ஓகே, நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சென்று வென்று வாருங்கள். காலை வணக்கம். யாரு இருந்தா போல? வணக்கம், வாருங்கள். வணக்கம். யாரு கதைக்கிறீங்க? நகுலா சில்லத்தேவன். சில்லத்தேவனா? நகுலா சில்லத்தேவன் நீங்கள் பதிஞ்சீங்களா? தான் விரையில கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்ப எந்த இதுக்குள்ள போடுற நீங்கள் பொறிச்சொல்? வளமையா போடுற இதுக்குள்ளதான் பொறிச்சொல்லா? ஓ, பொறிச்சொல் பகுதியே காணியில இல்ல. இதுல பொறிச்சொல் பகுதி இல்ல. ஆனா முதல்ல எப்படி வாணி போட்டிருந்தாவோ அதே இதுக்குள்ளதான் போட்டு வரேன்.
யூடியூப்புக்குள்ள தான் போய் தேடி பார்க்கணும் யூடியூப்ல இருந்து அங்க பிளேலிஸ்ட்ல யூடியூப்ல இருந்து பிளேலிஸ்டுக்கு அனுப்பிட்டேன் தானே. அதான் தெரியலையே எனக்கு அதுக்குள்ள போ. நான் நேற்றே போட்டுட்டேன். ஓகே பாப்போம். இது உதயரம்பு வாசிப்பெரும்பு அவர்களுடைய இதுதான் இதுக்குள்ள இருக்கு. உதயரம்பு தரணிகா இந்த அகராதி புத்தகத்துல இருக்கு பாசறையண்டா பச்சிலை வேய்ந்த சிறு வீடு, அதாவது குச்சிலை. விளங்கல. பாசறையண்டா இந்த அகராதி புத்தகத்துல இருக்கு பச்சிலை வேய்ந்த சிறு வீடு, அதாவது அது உண்மைதான். சேனை தங்கும் இந்த சிறு சிறு அப்ப இருந்தா கேட்க மாட்டேன் நினைக்கிறேன். நகுலவதி அவர்களே, நீங்கள் உங்களோட எழுதிய அந்த இதே ஒரு தடவை தர்றீங்களா நேரடியாக? அதான் இப்ப போட்டிருக்கிறேன், கேட்கலையா? இல்லையே, வேற இல்ல, சத்தம் வரே இல்ல. சத்தம் வரையிலையா? சரி, நான் தருகிறேன். பாசறை என்ன இனிய காலை வணக்கம். பொறிச்சொல் 897 பாசறை. பாசறைக்கு வந்து துன்பம், பகை இதெல்லாம் வந்திருக்கிறது. பாசறைக்கு அகராதி துன்பம், பகை எல்லாம் பாசறைக்கு வந்திருக்கு அகராதி சொல்லாக. மற்றது பாசறை என்றது இப்போ என்ன போர் வீரர்கள் தங்குமிடங்களையும் மற்றது அவர்களுடைய ஆயுதங்கள் வைக்கும் இடங்களையும் பாசறை என்று சொல்லுவார்கள். கல்லறை மாதிரி இது பாசறை என்று. மற்றும்படி பெருசாக இது நாங்கள் நித்தம் கதைக்கிற சொற்கள் இல்லை. மற்றது ஒரு ஆளுடன் ஏதாவது ஒரு எப்படித்தான் நன்மை செய்திருந்தாலும் ஒரு நேரம் ஏதாவது ஒரு துன்பத்தை அல்லது கெடுதலை செய்து விட்டால் அந்த அவ்வளவு காலமும் செய்த நன்மையும் பகையையும் பகையாக மாறும். மற்றது பகையும் வந்து சிலர் வந்து அதை தொடர்ந்து இப்ப அவர்கள் தான் மாறி பகையை உணர்ந்து வந்து கதைச்சாலும் அந்த பகை வந்து மனதுல மாறாத ஒரு இடமாக வடுவாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவுல நான் பகையை வந்து பொதுவாக இப்ப அவர்கள் திரும்பி வந்தாலோ அல்லது சந்தர்ப்பங்களை பார்த்து நான் அதை மறந்து